गुड मॉर्निंग टू ऑल। आप सभी को मेरा नमस्कार। वेलकम टू शिवास वर्ल्ड चैनल। दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास सिटी நடத்துகிற லோயர் எக்ஸாம்ஸ் கம்மிங் ஆகஸ்ட் 2024 வரப்போகுது. அதில் ராஷ்டிரபாஷா பேப்பர் 1 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் சிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்ஸ் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள், राष्ट्रभाषा पेपर 1 पहला पत्र पद्य पोएम पार्ट 31 मार्क्स वரும், गद्य प्रोस पार्ट 35 मार्क्स वரும், एकांकी 1 आक्ट प्ले வந்து 34 मार्क्स வரும். ஸோ ஓவரால் 100 मार्क्स. ஓகேங்களா? டைம் 2.5 hours. टोटल मार्क्स 100. फर्स्ट रोमन, कवि और कविता का नाम बताते हुए किन्हीं दो पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. மொத்தம் 5 பாவார்த்த கொடுத்துருவாங்க. அதில் நம்ம 2 அட்டென்ட் பண்ணணும். 2 4s are 8 மார்க்ஸ். இதில் मुझे तोड़ लेना वनमाली चाग पोयम, जग पीड़ित है अति सुख दुख, राज हटी ने फेंक खिलौना, संपूर्ण दत्ती है माँ माँ जब तक गृहिणी नहीं भारत की नारी. ஸோ இந்த 5 போயமில் கொடுத்துருக்கத படிச்சுக்கோங்க. இதில் 2 கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? सेकेंड रोमन, कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. இதில் பாருங்கள், 4 போயம் சாரான்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம 1 சூஸ் பண்ணி எழுதணும். இங்கே பாருங்கள், 10 மார்க்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து शुभकामना, सुख दुख, खिलौना இந்த 3ம் தரவு பண்ணிக்கோங்க. இதில் 1 கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. थर्ड रोमन, किन्हीं दो दोहों का कंठस्थ रूप जों का त्यों लिखिए. இதில் வந்து மொத்தம் 4 தோஹா கொடுத்துருவாங்க. அதில் 2 எழுதணும். மெமரி தோஹா எழுதணும். இதில் பாருங்கள், ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். 2 2s are 4 மார்க்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் रूकी सूकी धीरे धीरे இந்த 2 போயம் தோஹா வந்து கபீர் கே தோஹையிலேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கைர் கூன் கான்சி ரஹிமன் நிஜ் இந்த 2ம் ரஹீம் கே தோஹையிலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4 தோஹையும் மெமரி பண்ணிக்கோங்க. இதில் 2 கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். फोर्थ रोमन, किन्हीं 3 का भावार्थ हिंदी में लिखिए. இல்லை போயம் பாவார்த்த மட்டும் நம்ம எழுத போகிறோம். இது பாருங்கள், 3 அட்டென்ட் பண்ணணும். மொத்தம் 6 கொடுத்துருவாங்க. அதில் 3 அட்டென்ட் பண்ணணும். பாருங்கள், 3 3s are 9 மார்க்ஸ். இதில் கபீர் கே தோஹையில் 4 and 5, ரஹீம் கே தோஹையில் 4 and 5, விருந்த் கே தோஹையில் 3 and 4 அண்ட் உருது கே தோஹையில் 3 and 4 படிச்சுக்கோங்க. இதில் வந்து கபீர் கே தோஹையில் 5th ஒன்றும் ரஹீம் கே தோஹையில் 4th ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர். 5th रोमन, किन्हीं 5 का अर्थ हिंदी में लिखिए. இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மீனிங் எழுதணும். 10 கொடுத்துருவாங்க, 10 கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் 5 சூஸ் பண்ணி எழுதணும். 5 1s are 5 மார்க்ஸ். ஓகேங்களா? இதில் லெசன் 1 2 3 and 5 6 7 இந்த 6 லெசன்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற ஹிந்தி மீனிங் நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 6th रोमन, किन्हीं 5 का वाक्यों में प्रयोग कीजिए. 6th रोमन, किन्हीं 5 का वाक्यों में प्रयोग कीजिए. இதில் மொத்தம் வந்து நம்மளுக்கு 10 கொடுத்துருவாங்க. அதில் நம்ம 5 சூஸ் பண்ணி எழுதணும். ஒவ்வொரு மேக் சென்டென்ஸ்க்கும் 2 மார்க். ஸோ 5 2s are 10 மார்க்ஸ். இது வந்து லெசன் 1 to 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 to 5ல் இருக்கிற மேக் சென்டென்ஸ் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் रोमन, निम्न गद्यांश को ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्नों के उत्तर लिखिए. இது வந்து காம்ப்ரிஹென்ஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 2s are 6 மார்க்ஸ். லெசன்லேருந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதில் 3 கொஷின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் அட்டென்ட் பண்ணணும். இந்த 3 கொஷினுக்கான ஆன்சர் இந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் எல்லா லெசனும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் ஆல் த லெசன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
किन्हीं 2 प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए. क्वेश्चन आंसर्स லெசன்ல இருக்கிற क्वेश्चन आंसर्स இதுல மொத்தம் வந்து 6 क्वेश्चन கொடுத்துருவாங்க. 6 क्वेश्चंसல நீங்க வந்து 2 அட்டெண்ட் பண்ணணும். 2 2s are 4 marks. லெசன்ல लेसन 2 रुपया, लेसन 3 दक्षिण अफ्रीका में गांधी जी, लेसन 4 कर्मवीर कामराज, लेसन 6 स्वामी विवेकानंद, लेसन 9 तेनालीराम. இந்த லெசனை நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல 2 क्वेश्चन கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். 9th रोमन किसी एक पाठ का सारांश लिखिए. அதாவது லெசன்ல இருக்கிற சாரான்ஸ் எழுதணும். இதுல வந்து மொத்தம் 3 கொடுத்துருவாங்க. அதுல 1 அட்டெண்ட் பண்ணணும். ஒன்றுக்கு 10 marks. ஓகேங்களா? இதுல लेसन 1 सभ्यता का रहस्य, लेसन 6 स्वामी विवेकानंद, लेसन 9 तेनालीराम. இந்த 3 லெசன் சாரான்ஸ் படிச்சுக்கோங்க. அதுல 1 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். नेक्स्ट रोमन 10 किसी एक एकांकी का सारांश लिखिए. இந்த லாஸ்ட் 4 ரோமன்ஸ் வந்து ஏகாங்கில இருந்து கேட்பாங்க. இது வந்து ஏகாங்கியோட சாரான்ஸ் கேட்குறாங்க. இதுல பாருங்க மொத்தம் 3 கொடுத்துருவாங்க. அதுல 1 அட்டெண்ட் பண்ணணும். ஒன்னொன்னுக்கும் 10 marks. இதுல வந்து एकांकी 2 रीढ़ की हड्डी, एकांकी 3 अंधेर नगरी, एकांकी 5 शहीद जलहारी बाई. இது 3 படிச்சுக்கோங்க. இதுல अंधेर नगरी எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 11th रोमन किन्हीं 2 पात्रों का परिचय दीजिए. ஏகாங்கில வர கேரக்டர்ஸ் கேட்பாங்க. அதுல பாருங்க மொத்தம் 5 கேரக்டர் கொடுத்துருவாங்க. அதுல நம்ம வந்து 2 எழுதணும். பாருங்க 2 5s are 10 marks. पात्रों का परिचयல बहू की विदाல जीवनलाल படிச்சுக்கோங்க. रीढ़ की हड्डीல उमा, अंधेर नगरीல गुरुमहन, परिवर्तनல गुरुदत्त, शहीद जलहारी बाईல जलहारी बाई. இதுல ஃபர்ஸ்ட் 4 மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுல 2 கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். 12th रोमन किन्हीं 2 प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए. இதுல பாருங்க மொத்தம் நம்மளுக்கு 5 क्वेश्चंस கொடுத்துருவாங்க. அதுல நம்ம 2 அட்டெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 2 marks. 2 2s are 4 marks. एकांकीல வர प्रश्नों के उत्तर क्वेश्चन आंसर्स வந்து बहू की विदा, रीढ़ की हड्डी, अंधेर नगरी. இந்த 3 ஏகாங்கியும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அதுல 2 क्वेश्चंस உங்களால கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியும். 13th रोमन लेटर लास्ट रोमन लेटर संदर्भ सहित किन्हीं 2 का भाव समझाइए. இதுல வந்து மொத்தம் நமக்கு 5 கொடுத்துருவாங்க. அதுல 2 நீங்க அட்டெண்ட் பண்ணணும். 2 5s are 10 marks. ஓகேங்களா? बहू की विदाல 2 and 3, रीढ़ की हड्डीல 1 and 2, अंधेर नगरीல 1 2 3 4. இது எல்லாம் இந்த பாவார்த்த இதை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ராஷ்டிரபாஷா பேப்பர் 2 உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ. தன்யவாத்.